எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கடகராசி நண்பர்களுக்கு தரப்போகிறாருன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 8வது பாவகத்தில் வக்ரமாகவும் இருந்தார், அதுபோக அஷ்டமச்சனியாகவும் இருந்தார். சொல்லவே தேவையில்லை. மாட்டுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ அந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்லாவே பொருந்தும். கடகராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் யாராலையும் மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. கடைசியாக ஒரு 2.5 வருட காலம் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டது தண்டம் பண்ணி கைபொருளை விரயம் பண்ணி பண்டைய நாட்டு விட்டு பரதேசம் போகிற அளவுக்கு சூழ்நிலை ஒரு சில கடகராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். பணப்பிரச்சனை, பொருளாதார ரீதியாக சிக்கல், தொந்தரவு, இந்த மாதிரி சங்கடங்கள் தான் அந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கும். நல்ல வேலை, அருமையான ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, அந்த வேலை பறி போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நான் இருந்தேனுங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூட என்னால் சம்பாதிக்க முடியலைங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க தொழில் ஸ்தானம், ஜீவனம் சொல்லுவோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் தான் ராசியிலிருந்து 10வது பாவகத்துக்கு அதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய். பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசியில் நீட்ச நிலையில் இருக்கும் பொழுது தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதுக்கும் சனி பகவான் நிவர்த்தி அடைகிறதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. சனி பகவான் பார்வை அப்படின்னா சனி பகவானுக்கு 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை. செவ்வாவுடைய 2 வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார். சதய நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவான் கடகராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாருங்க. அந்த செவ்வாய் கடகராசியில் இருக்கும் பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்துட்டு செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு சனி பகவான். இத்தனை நாளாக உங்களுக்கு சங்கடங்கள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 100% சந்தோஷம் மட்டும்தான் கொடுப்பார். சனி பகவான் என்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, வக்ரத்திலேருந்து மீளறாரு அப்படின்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ரத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு. 2025வது வருஷத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முழுமையாக அஷ்டமச்சனி நீங்க போகுது. அப்போது வக்ர நிவர்த்தியிலிருந்து அஷ்டமச்சனி நீங்கிறதுக்கு உண்டான தருணம் உங்களுக்கு எத்தனை காலம்னா 4 மாதம் 14 நாள், 134 நாள். இந்த 134 நாளும் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக சொல்கிற அருமையான தருணமாக இருக்கும். நம்ம மனசால் தெரிஞ்சோ தெரியாமலேயே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், கொடுத்த வாக்கு காப்பாற்றாமல் போயிருந்திருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் ஏதாவது ஒருத்தருடைய சங்கடத்துக்கு நம்ம காரணமாக கூட இருந்திருப்போம். இந்த சனி பகவான் விலகும் பொழுது அதுக்குண்டான ஒரு அமைப்புகள் நம்ம செஞ்சுவிட்டோம்னா நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடலாம். அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடலாம். அதை மட்டும் கடகராசி நண்பர்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டமச்சனியாக இருந்தது, நம்மளுக்கு பலவிதமான சங்கடங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். மனசறிஞ்சு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருக்க மாட்டோம். தெரியாமல் ஏதாவது செய்திருந்தால் கூட இந்த தருணத்தில் அதுக்கான பிராயச்சத்தம் தேடிக்கிட்டோம்னா இந்த சனி பகவான் விலகக்கூடிய தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துடுவார். என்ன காரணம்ன்ற விவரமும் சொல்கிறேனுங்க. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். பிரம்மாண்டமான நேரமாக இருக்கும். சனி பெயர்ச்சி அடைகிறது இந்த கடகராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமான நேரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 29க்குள்ளாரவே இந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த சனி பகவான். அதுபோக சனி பகவான் கர்மகாரகன் சொல்லுவாங்க.
விதிகாரகர்னு சொல்லுவாங்க. நாம் செஞ்ச ஒரு புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சனி பகவான். அதுபோக சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவான் வக்கரத்தில் தான் இருப்பார். குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறது கடகராசி நண்பர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா குரு பகவான் கடகராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பார் இல்லைங்களா, அந்த செவ்வாவுடைய சாரம் வாங்கி தான் குரு பகவான் வக்கரத்துக்கு வருவார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியே வந்துடுறாரு குரு பகவான் வக்கரத்துக்குள்ளார. அப்போது மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 54 டிகிரியில் வக்கரத்தில் இருக்கும் குரு பகவான். அது நமக்கு மிகப்பெரிய நல்லது செய்ய போகுது. ஏன்னா கடகராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்க போகுது, கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்க போகுது. அப்போது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கொடுக்க போகுது. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளோ அல்லது கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ அல்லது புத்திர செல்வத்தில் குறைபாடுகளோ இதெல்லாம் சரிப்படுத்த போகுது. இந்த நவம்பர் மாதம் 15 தேதியிலிருந்து 2 விதமான ஒரு ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் சதயம் நட்சத்திரத்தில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் வக்கரத்தில் இருந்து புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்கி புத்திரஸ்தானத்தையே பார்க்குறாரு புத்திர காரகர். அந்த புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பார். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரப்போகுதுங்க. புத்திர வளர்ச்சி. விலை மதிக்க முடியாத ஒரே ஒரு சொத்து இருக்குதுன்னா அது புத்திர செல்வம் தானுங்க. அப்பேற்பட்ட புத்திர செல்வத்துக்காக 10 வருஷமாக திருமணமாகி 10 வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருந்து புத்திரகாரனுக்கு நட்சத்திரம் கொடுத்து புத்திரகாரனுடைய பார்வை படுறதுனால 100% குழந்தை பாக்கியம் கருத்தரிக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக கடகராசி நண்பர்களுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, அந்த பூர்வீகத்தில் பாரம்பரியத்து மேலே மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும். அது ஆசைன்னு சொல்கிறத விட தன்னுடைய தகப்பன் வாங்கின வீடாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாத்தா வாங்கின வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு பத்திரமாக பாதுகாத்துக்கிடணும், மனசாலோட நிறையா உறவாடணும், மனசால மேலே பற்றுதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பாரம்பரியத்தை மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வரப்போகுது. தன்னுடைய தாத்தா வாங்கின வீடு புதுப்பிக்கிறதுக்கோ அப்பார் வாங்கி கொடுத்த வீடு புதுப்பிக்கிறதுக்கோ என்ன ஒரு கிரகம்னா, அப்பா வாங்கின வீட்லேயும் அவங்களால இருக்க முடியறதில்ல, தாத்தா வாங்கின வீட்லேயும் இருக்க முடியறதில்ல, பூர்வீகத்துலேயும் இருக்க முடியறதில்ல. ஆனாலும் நான் போகிறனோ போகலையோ இருக்கிறேனோ இல்லையோ அந்த இடம் நல்லா இருக்கணும், அந்த வீடு வாசல் நல்லா இருக்கணுன்ற ஒரு அக்கறை இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி தங்கூட பிறந்தவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் அண்ணனுக்கு இவர் நல்லது செஞ்சுருப்பாங்க, தம்பியாக இருந்தால் தம்பிக்கு நல்லது செய்வாங்க. கடகராசியில் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய அண்ணனுக்கு நல்லது செய்திருப்பீங்க, தம்பிக்கு நல்லது செய்திருப்பீங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் அந்த கடகராசியில் வளர்ந்துருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்டுட்டு இருக்கிற கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, தொழில் அடுத்த லெவலுக்கு வரப்போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுவீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. கையில் காலில் போட்டிருந்தது எல்லாமே அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கொடுத்துருந்துருக்கும். அப்பேற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது. ஒரே வார்த்தை ஓப்பனாக சொல்லணும்னா, இது வரைக்கும் நாம் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு நான் நவம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். 2 வருஷத்துக்குள்ளார இப்படி இருந்த கை இப்படி வந்துடுங்க.
நவம்பர் 15ஆம் தேதி வந்த உடனே இப்படி இருக்கிறக்கா இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலைங்க. நவம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. குழந்தை பிறக்குதுன்னா குழந்தை பிறந்த உடனே நடக்கிறது இல்லைங்க. பிறந்த குழந்தை கவர்றதுக்கு ஒரு நேரம், கவர்ந்த குழந்தை தவளறதுக்கு ஒரு நேரம், தவழ்ந்து குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுடைய மன அழுத்தம் குறையிறது இந்த நவம்பர் 15 எண்ணம் சிந்தனை தெளிவாக ஏற்கனவே இந்த 2-2.5 வருஷமாக நிறைய அனுபவம் வந்துருச்சு. எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, நிறைய அனுபவம் கிடைச்சிருச்சு. அடுத்த ஒரு 2 வருஷத்தில் உங்களுடைய மொத்த சங்கடங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டுருப்பீங்க. அதுக்கு உறுதுணையாக இந்த சனி பகவான் 100% உங்களுக்கு இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த சனி பகவான் 8வது பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா 8வது பாவகத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தையும் பார்த்தாரு, தனஸ்தானத்தையும் பார்த்தாரு, புத்திரஸ்தானத்தையும் பார்த்தாரு. நான் அதை தான் முதலியே சொன்னேன். மாட்டுக்கு ஒரு பக்கம் தான் சார் அடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி ஒரு பக்கம் தொழில் ஸ்தானத்திலையும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், ஒரு பக்கம் குடும்பத்திலையும் சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கோம். ஒரு சில கடகராசி நண்பர்களுக்கு வாழ்வாசாவான்ற அளவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துருந்துருக்கும். இந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது இந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து மீளற நேரம், அந்த வக்கர பயிற்சியிலிருந்து மீளக்கூடிய ஒரு தருணம் நிறைவான ஒரு தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எது எப்படி இருந்தாலும் கடகராசி நண்பர்களுடைய அந்த கண்ணீர் சிந்தனை காலம் போய் சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், மிகப்பெரிய தருணம் இந்த தருணம். இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, இந்த சுக்கிர பகவான் அவர் யாருன்னா கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு 6வது பாவகத்தில், 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் கிரக பரிவர்த்தனை, அருமையான ஒரு அற்புதமான தருணம் அந்த கிரக பரிவர்த்தனை. இதனால் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் நீங்க போகுது, திருமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்க போகுது. எத்தனையோ கடகராசி நண்பர்களுக்கு வரன் பார்த்து பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போனதை நம்ம பார்த்துருக்கோம், கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம், ஐயா பத்திரிக்கை அடிச்சிருச்சிங்க பாதியில் நின்றுடுச்சிங்கன்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கக்கூடிய தருணம் கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய அந்த நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் அந்த வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு 3-4 மாதம் டைம் கொடுக்குறேனுங்க. அந்த 4 மாதத்துலேயே அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டம் கடகராசி நண்பர்களுக்கு 100% சாதகமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.